பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம். 2024 வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு சிம்மராசியிலே சுக்கிரன் அமர்ந்து சனி செவ்வாய் பார்வையில் சுக்கிர பகவான் வந்து கடகராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். சினிமா, நடிப்பு, பொழுதுபோக்கு, ஆடல் பாடல், சந்தோஷக்காரகன் சுக்கிர பகவான். வண்டி வாகனம், சொகுசு வீடு, காதல், காமம், கவர்ச்சி, வசீகரம், எதிர்பாலின வசியம், சொகுசான வாழ்க்கைக்கு காரகன் வந்து சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வந்து கோச்சாரத்திலிருந்து 6ஆம் இடம் 10ஆம் வீட்டில் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் தருவார். மற்ற வீடுகளில் சுக்கிர பகவான் வரும்போது பெரிய அளவு சுக்கிர பகவானால் கெடுதல் இல்லை. கடகராசிக்கு 2வது வீட்டிலே தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே முதல் ராஜயோகாதிபதியான செவ்வாய் பகவான் பார்வையில், கலத்தரக்காரகன் சனி பகவான் பார்வையில் சுக்கிரன் கடகராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் அமரப்போகிறார். கடகராசி என்பதற்கு 2வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பெரும்பாலும் வந்து லட்சுமி கடாட்சம், பண தேவைகள் பூர்த்தியாகும், பணம் வந்து தாராளமாக வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் குறையும். 2வது வீட்டிலே சுக்கிரன் புதன் கூட்டணி சேரும்போது கடகராசியில் வந்து 2 குடைவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் வந்து வாக்குவாதம், விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஏன்னா வந்து 12ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய வாக்குவாதம், உங்களுடைய விதண்டாவாதத்தால் குடும்பத்தில் வந்து சில சண்டை சச்சரவு, உங்களால் வந்து சில விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கடகராசிக்கு 3ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கேது நட்சத்திரத்திலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது புதிய முயற்சிகள், புதிய விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் ஒரு 12 வருடம் 5 வருடம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த 12 வருடத்தில் ஏறத்தாழ ஒரு வரன் கூட செட் ஆகலையா அப்படின்னா இவர்களுக்கு என்னானே தெரியல. நண்டுபிடி அப்படின்னா இவர்களுடைய மனம் வந்து ஒரே பிடிவாதமாக இருக்குது. 12 வருடத்தில் ஒரு ஜாதகம் கூட செட் ஆகலையா அப்படின்னா எதுவுமே இவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. இவர்களை வந்து பல பேருக்கு பிடிக்கிறது. இவர்கள் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்க்கின்ற வரன் ஒன்று கூட இவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கேது பகவானுடைய மக நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கேது வந்து 3ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் வந்து திருமண காரியங்களோ, வேலை தொழில் சார்ந்த விஷயங்களோ முயற்சி செய்யும்போது உடனே வெற்றியாகும். ஏன்னா 11ஆவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் பகவான் வந்து சுக்கிரனை பார்வை செய்கிறார். திருமண காரியங்களுக்கு முயற்சி செய்யும்போது, வரன் பார்க்கும்போது, புதிய மீடியேட்டரு, புதிய புரோக்கரிடம் உங்கள் ஜாதகங்களை கொடுக்கும்போது உடனே வரன் பார்க்கக்கூடிய அமைப்பும் கடகராசி என்பதற்கு உண்டு. அதே மாதிரி தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யும்போது உடனே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுக்கிர பகவான் தன் சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சுய நட்சத்திர சாரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா வீடு, மனை, நிலம், சொத்து பத்து வழியில் உங்களுக்கு வந்து கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா, வண்டி வாகனங்கள் மூலம் பழுதாகிட்டு இருந்து அதிக செலவுகள் இருந்துச்சுன்னா அந்த செலவுகள்லாம் குறையும். பழைய வண்டி வாகனங்கள்லாம் விற்றுட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் தீரும். கடகராசி என்பதற்கு சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருந்துச்சு, பிரிவினையாக இருந்துச்சு, சண்டை சச்சரவாக இருந்துச்சு, அந்நிய வன்னியம் இல்லாமல் இருந்தவர்கள் அந்நிய வன்னியத்துடன் கலத்தர சுகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் கடகராசிக்கு முதல் தர ராஜயோகாதிபதி பார்வை செய்யும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ புத்திர பேறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது வீட்டிலே சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் கூட்டணி. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. கடகராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய இந்த 25 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் கையில் பணம் புரளும். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் அனைத்தையும் சாதித்து கொள்ளலாம். சினிமா துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்
அல்லது சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், ஆடல் பாடல் கவிதை 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அல்லது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு. விவசாயிகள் ஆடு மாடு கால்நடை கோழி பால் மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வரும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்கள் பூ மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வரும். விலையும் உயரும், விவசாயத்தில் பூ மகசூலும் கூடுதலாக வரும். அதே மாதிரி கடகராசியில் உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், விவசாயிகள், பூக்கடை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே 2ஆம் வீட்டில் சுக்கிரன் அமரும்போது தன லாபம். உங்களுடைய சிறிய ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, கடகராசி என்பளுக்கு அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைக்கப் போகிறார். அதற்குண்டான ஒரு காலகட்டம் கடகராசி என்பளுக்கு உண்டு. அஷ்டமத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். பெரும்பாலும் அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் கொஞ்சம் குறைகிறது. கடகராசி என்பளுக்கு அஷ்டமச்சனியின் தொந்தரவுகள் கொஞ்சம் நீங்குகிறது. கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல், நோய் நொடி தொந்தரவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறையும். 9ஆம் வீட்டில் பாக்கியத்திலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி என்பர்கள் இதுவரை நீங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு தடையாக இருந்துச்சுன்னா குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வங்களுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசிக்கு 11ஆவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி, குரு மங்கள யோகம். இது இரட்டிப்பு லாபம். 11ஆவது வீட்டிலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன், எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி இடமாற்றங்களை சந்திக்கலாம். செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது பூமி, நிலம், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், அண்ணன் தம்பிகளுக்குள் தீராத பிரச்சனை இருந்துச்சுன்னா 2ஆவது வீட்டிலே புதன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது பேசி தீர்த்துக்கலாம். பூரிய சொத்துக்கள் வழியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கலாம். ஒரு சிலர் புதுசாக வீடு கட்டக்கூடியவர்கள், நிலவுல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள், வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு செவ்வாய் கூட்டணி 11ஆவது வீட்டில் இருக்கும்போது கடக ராசி என்பதற்கு ஏற்படுகிறது. 2ஆவது வீட்டிலே விரையாதிபதி ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரை புதன் சஞ்சாரம் செய்யும்போது கடக ராசி என்பவர்கள் நல்ல வாய்ப்புகளை தவற விட்டு விடாதீங்க. உங்களுடைய பேச்சால் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை தவற விடக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் இடம் ஏவல் அறிந்து புரிந்து பேச வேண்டும். பேச்சாலேயே விரோதங்கள் எத்தனையோ குடும்பங்கள் அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதெல்லாம் காண முடிகிறது. 2ஆவது வீட்டிலே விரையாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பேச்சால் குடும்ப நபர்கள் உங்களிடம் பேசாமல் விரையாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இதை நீங்கள் கவனமாக இருக்கணும். 8ஆவது வீட்டிலே கலத்தரக்காரகன் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் கணவன் மனைவி உறவில் மட்டும் கவனமாக இருக்கணும். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். உடனே பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் சொல்லி திருமணம் செய்து கொள்ளுங்கள். வீட்டை விட்டு கூட்டிகிட்டு ஓடலாம் அப்படின்ற எண்ணம் கடகராசி என்பவர்கள் தவிர்த்து விடுங்க. பெற்றோர்கள் பெரியோர்கள் சம்மதத்தில் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது நீங்கள் கள்ளக்காதல் இல்லாமல் தகாத உறவு இல்லாமல் பார்த்து கொள்வது கடகராசி என்பவர்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய பார்வை சுக்கிரன் மேல் விழுந்தாலே அல்லது செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்தாலே எதிர்பாலின நட்பு, எதிர்பாலினவர்கள் தொடர்புலாம் ஏற்படும். கடகராசி என்பவர்கள் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். செவ்வாய் சனி 2 பாவக்கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது கடகராசி என்பவர்கள் பேச்சிலும் கவனம், உங்களுடைய மதிப்பு மரியாதை சுய ஒழுக்கத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.